அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல டிசம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல சேஃபா டிராவல் பண்றாரு. புதன் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால 2ல புதன் இருக்கிறது நல்லதுதான். அடுத்து 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய். இதுல செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். தானபல அமைப்புல இருக்கு. இதுல சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்த ராகு 6ல 7ஆம் இடத்துல சனி கண்டக சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில சனி பகவான் 7ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும். அடுத்த குரு நமக்கு 11ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும். எனவே இந்த மாதத்துல ஒரு 19 நாள் குரு நீச்ச பலனை செய்வாரு. அதன் பிறகு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி வக்ரமா டிராவல் பண்ணுவாரு. அடுத்த கேது 12ஆம் இடத்துல டிராவல் பண்ணுது. கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நமக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதி நட்பு வீட்டுல டிராவல் பண்ணுவாரு. இருப்பினும் 4ல சூரியன் இருக்கிறது அவ்வளவா ஃபேவர் இல்ல. 12ஆம் அதிபதி 4க்கு வராரு. சோ அந்த காம்பினேஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அடுத்தது 7ஆம் தேதியே பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நமக்கு 7ஆம் தேதியே 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 6ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. கரெக்டா 19ஆம் தேதி குரு பகவான் வக்ரத்திலேயே நமக்கு வந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடும். பின்னோக்கி டிராவல் பண்ணது குரு பகவான். சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும். அடுத்தது 28ஆம் தேதி புதன் பகவான் நம்மளுக்கு கேந்திர ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன், செவ்வாய் இந்த கிரகத்தோட போய் காம்பினேஷன் ஆயிடும். சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த டிசம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது பாசிட்டிவா இருக்கு. புதன் முதல் 6 நாள் நல்ல நிலையில இருக்காரு. செவ்வாயும் முதல் 7 நாள் பாசிட்டிவா இருக்காரு. அதனால முதல் 10 நாள் நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு பாசிட்டிவா இருக்கு. தெளிவா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தெளிவான பாதையில பயணிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து முதல் 10 நாள் உங்களுக்கு அதுக்கான வழிகளை காமிக்குது. 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால தைரிய அபிவிருத்தி கிடைக்கும். மனசுல இருக்க பயங்கள் விலகி மனம் தெளிவடையும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துரும். சோ அதை கான்பிடென்ட்டா கொடுத்துரும். அது முதல் 10 நாள்ல அந்த அமைப்பு இருக்கு. அல்ல அந்த முதல் 10 நாளை கரெக்டா யூஸ் பண்ணி பிக்கஸ்ட் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு வந்து இந்த முதல் 10 நாள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். அவருடைய உறவு நிலை, அவருடைய உடல் ஆரோக்கியம் இதுல ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து சூரியன், அதன் தொடர்ந்து புதன், இப்படி எல்லா கிரகமும் 4ஆம் இடத்துல வந்து ஆக்குபை ஆகுது. எனவே இந்த மாதத்துல வண்டி, வாகனம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா உங்களுடைய ஹெல்த். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சுகம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் காமிக்குது. இதுல அஷ்டமாதிபதி அமரும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி தொய்வான அமைப்புகளை கொடுக்குது. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கணும். முக்கியமா 4ஆம் இடம் அப்படிங்கிறது மன ஆரோக்கியத்தை குறிக்கும். இதுல அஷ்டமாதிபதி வந்து அமரும் போது மனதில் அழுத்தத்தை கொடுக்கும். மன ரீதியான நிறைய தாக்கத்தை கொடுக்கும். இது 10ஆம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் இருக்கும். அதனால 10ஆம் தேதிக்கு பிறகு மன ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா செலுத்தியாக வேண்டும். ஓவரா உங்களை போட்டு பிரஷர் பண்ணி செஸ் பண்ணிக்க கூடாது. சோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். அதே இந்த வண்டி வாகனத்துல ஏதாச்சும் மாற்றங்கள் அல்லது அடிக்கடி செலவு, பழுது நீக்கல் சார்ந்த செலவு ஏதாச்சும் அடிக்கடி வருது. இது சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு. 6ல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்துரும். எதா இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு மனநிலை கொடுக்கும். இல்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. சோ அதை நான் வந்து கண்ணிக்கு நான் ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன். கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது வந்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான நிவர்த்தியை, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல அது 6ல இருக்கிற ராகு கொடுத்துரும். எதிரிகளுடைய தொந்தரவு ஏதாச்சும் இருக்குன்னா உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுவாங்க அல்லது உங்களை விட்டு விலகிடுவாங்க. எனவே எதிரிகளுடைய பாதிப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு மேஜரா இருக்காது. எதிரிகளால பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு மேஜரா இருக்காது. அடுத்து வந்து 7ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தியாகி டிராவல் ஆயிட்டு இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வையும் வந்து நமக்கு 7ஆம் இடத்துல பதியும். கரெக்டா நம்ம பார்க்கும்போது 7ஆம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய பார்வை நமக்கு 7ஆம் இடத்துல பதியும்.
19ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தனா ஓரளவுக்கு ஆவரேஜா நகரும். திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா நகரும். ஆனா 19ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பெயர்ச்சிக்கு பிறகு திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல மேக்ஸிமம் பார்த்தனா அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு குளறுபடி கொடுத்துருது. கண்டக சனி வேற. அதனால பொருத்தம்லாம் சரியா பார்த்து பண்ணணும். திருமண முயற்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவசரம் காட்டாம டிராவல் பண்ணணும். கரெக்டா 19ஆம் தேதிக்கு பிறகு 19ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆவரேஜா நகருது. 19ஆம் தேதிக்கு மேல ஒரு சில குழப்பத்தன்மைகள் உண்டு. அதனால அதுல கவனமா இருக்கணும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஆனா 19ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல அந்த டைமிங்ல மனதை நம்ம அமைதிப்படுத்தி பிரச்சனையை பெருசுபடுத்தாம அப்படியே நம்ம பொறுமையால நகர்ந்து வரணும். சகிப்புத்தன்மையால நகர்ந்து வரணும். ஏன்னா செவ்வாய் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன உளைச்சலை கொடுத்துரும், அல்லது வாழ்க்கை துணை மேல அதீதமான கோப உணர்வுகளை கொடுத்துரும். பார்ட்னர் கூட அதிகமான வாக்குவாதம் அல்லது கோப உணர்வு கொடுக்கும். 19ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால அதை தாங்கிக்கிற பக்குவ நிலை உண்டு. ஆனா 19ஆம் தேதிக்கு மேல அந்த குரு பார்வை விலகுறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூம் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம மனதை அமைதிப்படுத்தி சகிப்புத்தன்மையோட நம்ம நகர்ந்து வர வேண்டியது அவசியம். திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருந்துக்கணும். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இது சார்ந்த விஷயத்துலயும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதுவும் நமக்கு அவ்வளவா பாசிட்டிவா இல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய நட்பு வட்டாரத்தை சரியா நீங்க பராமரிச்சுக்கணும். நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை இருக்கும்போது உங்களுக்கு உயர்வு. தீய மனிதர்கள் கூட சேர்ந்துட்டு நீங்க ஏதாச்சும் இறங்கும் போது அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதத்துல நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து குரு 11ல வக்ர குருவா டிராவல் பண்றாரு. நீச்ச அமைப்புல பலன்களை தருவாரு. ஏன்னா உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன்களை கொடுக்கும். எனவே பொருளாதார நெருக்கடி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப கன்னிக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய மைனஸே பொருளாதார நெருக்கடி தான். பணம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி நெருக்கடி தன்மைகள் அதிகமா இருக்கும். எனவே பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ணும். நிறைய விரைய செலவுகள் இருக்கும். மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 12ல கேது, செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய செலவுகளை கொடுக்கும். மாத்தி ஏதாச்சும் பயணத்தை கொடுக்கும். நிறைய அலைச்சலை கொடுக்கும். நிறைய செலவை கொடுக்கும். இந்த காம்பினேஷன் தான் மாத்தி இருக்கிறதுனால இந்த மாதிரில குருவும் வக்ர அமைப்புல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எதுலயும் எடுத்து மாட்டிக்க கூடாது. நான் அந்த நேரத்துல வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நான் ஜம்ப் ஆகலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் தொழிலை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள குழப்பத்தன்மைகள் அதிகமா இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஹை ரிஸ்க் எடுத்தோம்னா போய் எதுலயாச்சும் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல ஒரு விஷயம் உங்க கையை விட்டு போனா அது திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிற வேலை, இருக்கிற தொழில ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. எதையும் சேஞ்ச் பண்ற, மாற்றம் பண்றேன்னு சொல்லி போய் லாக் ஆக வேண்டாம். இந்த மாதம் அதுக்கு பாசிட்டிவா இல்ல. அடுத்தது தாயார் சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவருடைய உறவு நிலைகளையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா சனி பார்வை 9ல பதியுது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பிளஸ் வந்து பார்த்தோன்னா சூரியன் இந்த காம்பினேஷன்லாம் வருது. அதுல இந்த உறவு நிலைகள்லயும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால நிறைய குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும். ஓவரா யோசிக்கிற அமைப்பை கொடுக்கும். தூக்கமின்மை பிரச்சனையை கொடுக்கும். முடி உதிர்வு பிரச்சனை இருக்கலாம். இப்படி வந்து ஒரு மாதிரி மைண்ட கொஞ்சம் ஒரு மாதிரி பிரஷர் பண்ணிட்டே இருக்குங்கிற ஒரு மாதிரியான மனநிலையை கொடுக்கும். அதனால கண்டிப்பா கன்னி ராசி, கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உடைய இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமா இந்த மாதத்துல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. காலைல எந்திரிச்சு 2 துளசி இலை சாப்பிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மைண்ட நீங்க இப்போ வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும். ஓவரா யோசிக்க கூடாது. நல்லா மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஓவரா யோசிக்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரும். இதனால முகத்துடைய பொலிவு கொஞ்சம் குறையும். முடி உதிர்வு பிரச்சனை அதிகரிக்கும். எனவே ஹெல்த் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். மத்த விஷயம்லாம் அதுக்கு அப்புறம் தான். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையும் கொடுக்கும். அடுத்தது மெயினா நம்ம பார்க்கிறது ஹெல்த். உடல் ஆரோக்கியத்துல இது ஏதாச்சும் பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 4ஆம் இடம் வீக் ஆகுது, 7ஆம் இடம் வீக்கா இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தை தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்க
வேண்டியது அவசியம். குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறுல கேஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுறது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செரிமான கோளாறு, சாப்பிடுற உணவால பிரச்சனை வருது, வெளியிடங்கள்ல காரசாரமா அதிகமா சாப்பிட்டு வயிற்றுல புண்ணு வருது, டயத்துக்கு சாப்பிடாம வயிற்றுல புண்ணு வருது, இப்படி ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதில் உடைய உணவு முறை, உடைய உடல் ஆரோக்கியம், உடைய லைஃப் ஸ்டைல் இதில் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவும் நமக்கு பாசிட்டிவா மாறிடும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பார்க்கும்போது சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நெருங்கி வருது. அதில் புதனாதித்ய யோகம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேலை செய்யும். படிப்பு சார்ந்த வகையில் இருந்த குளறுபடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இருப்பினும் ஜென்மத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால குழப்ப மனநிலை அதிகமா இருக்கும். நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் வரலாம். அதனால மாணவ மாணவிகள் நட்பு வட்டாரம் ஓவரா யோசிச்சு குழப்பிக்கிறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஃபோக்கஸ்லாம் கண்ணாபின்னான்னு சதுரும். அதனால நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்றது முன்னாடி மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு மறதிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஜென்மத்துல சனி பார்வை இருந்தாலே மறதி பிரச்சனை வந்துடும். எல்லாம் படிக்கிறது மண்டையில நிக்க மாட்டேங்குது, மறந்து போது, நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன், ஒன்னும் மைண்ட்ல நிக்க மாட்டேதுங்கிற கம்ப்ளைண்ட்டை மாணவ மாணவிகள் சொல்லலாம். நல்லா துளசி இலை நிறைய சாப்பிடுங்க. பிராணாயாமம் அப்படிங்கிற அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க. முடிந்தவர்கள் இரத்த ஓட்டத்தை மூளைக்கு கொடுக்கிற விதமா தலைகீழா நிக்கிறது, அந்த பயிற்சிகள்லாம் கொஞ்சம் பண்ணும்போது மறதிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அறிவின் சக்தியை அது வெளிப்படுத்தும். முக்கியமா மூச்சு பயிற்சி பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நல்லா கொடுக்கும், ஃபோக்கஸை நல்லா கொடுக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். ஓவராலா அந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 10ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ஹெல்த், தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணை, திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். முக்கியமா பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி தடுமாற்ற அமைப்புகள் இருக்கும். அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை இருக்கிறத நகர்த்துறதுக்கு பாசிட்டிவா இருக்கு. எதுவும் மேஜரா நம்ம அதீதமான பாசிட்டிவா எதுவும் சொல்ல முடியல. இருக்கிறத நகர்த்தலாம். ஹை ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க வேண்டாம். எதுலயும் போய் லாக் ஆயிடாம பாத்துக்கோங்க. இது மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சீங்கன்னா அந்த மந்த் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.